தான் சாமியானா எல்லாத்தனும் அங்கே போனான். நாகூர் சைடு பக்கம் அந்த தஞ்சாவூர் பக்கம் போகக்குள்ள அந்த ராஜா வந்துட்டு மந்திரி வந்து கேட்டு பார்த்தார். யாரோ பெரியவங்க வராலாம், அவ்வளோ துவாபாரத்தில் நடக்குதுன்னு சொல்லி ஒருத்த வந்து சொன்னான். எங்களை அரசர் இருந்த இடத்த விட்டு எழுப்ப முடியாமல் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு, ஒன்றும் பண்ண முடியல, உங்களை பிரார்த்தனைனால சோமானா பெரிய பாக்கி எங்களுக்குன்னு சொல்லி அவனும் பெரிய ஹதியெல்லாம் கொண்டு வந்தான். அப்போ கொஞ்ச நேரம் இருந்துட்டு சொன்னான், அப்பா உங்களோட மாடத்தில் ஒரு புறா ஒன்று இருக்குது, உங்களோட குத்துயிராக இருக்குது, அரசு அதை கொண்டாங்கோ. இவ போய் தேடி பார்த்தா உள்ளுக்கு சாவுற மாதிரி கிடக்குது, கை விட்டு பார்த்தா கிடக்குது. அது கொண்டு வந்தோடனே சாமி எல்லாத்தனும் கையில் கொடுத்தோடனே பிஸ்மில்லாஹிர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதுன்னு சொல்லி கையை உள்ளு விட்டு எடுத்தால் குண்டுசியாக வருது. அவன் அப்படியே முடிச்சுக்கிறான் மந்திரி. அப்புறம் வாயில் துப்பானியை எடுத்து அந்த புறாக்கு கொடுத்தவன அது உச்சின்னு கொடுத்தவன பெரிய கெட்டப்பாயிடுச்சு. மோமின்ட எச்சியில சிஃபா இருக்குன்னு இருக்குத, சாதாரண மோமின்கிற களிம வச்சு நம்மளோட எச்சிலே இருக்குன்னு அவங்க எப்படிப்பட்ட குத்துப்பிள்ளை கொடுத்தவொடனே அப்போ சொன்னா, அவங்க ராஜா சரியா இப்போ அவருக்கு வியாதி இல்லை, எவனோ பார்க்கறனோ இது பண்ணி வச்சுக்கிறான், ஆனோன்னா சரியா போயிடும். அவங்க இவங்க போகிற நேரத்தில் டக்கு கை காலாம் ரொம்ப விசாரிச்சா ஆள் உஷாராயி இவங்க போகிறதுக்கெல்லாம் கிழிச்சு போட்டு சந்தோஷமாகிக்கிறோம், போய் பார்த்துருணுமேன்னு அவன் நினச்சிட்டான். இப்படி சொன்னோன்னா அங்கேருந்து வந்து அவன் காணிக்கையே நடத்துனான். அவன் நாம ஃபக்கீர், எங்களுக்கு என்னப்பா இருக்குது துனியாவில், ஒன்றும் இல்லை தம்பி, இன்னும் கையில் கொடுத்துட்டு இதெல்லாம் வாழ நீ மக்களுக்கு கொடு, என்ன மக்களோட நீதி நேர்மையாக நடந்துக்கோ, டேக்ஸேஷன்லாம் ஜாஸ்தி பண்ணிட்டிக்காத, அவங்கள வருத்தப்படுத்தாத எல்லாம் சொல்லி போட்டு அன்றைக்கி ஒன்றும் வேணாம் தம்பி, ஒரு வேளை நான் மேலைக்கு மறையிறதா இருந்தால் ஆண்டவன நாட்டப்படி இந்த பூமியில் தான், உங்கள் ஊர் பூமியில் தான் அடங்கலான்னு நினைக்கிறேன். உடனே அவன் நிஜமானே நீங்கள் மறையிறதா தேவம் நான் கொடுத்து வச்சுக்கணும். இல்லை மேலைக்கு இப்போ இல்லை மேலைக்கு நான் மறையிறதா இருந்தா ஒரு வேளை இங்கே தான் மறையலான்னு நினைக்கிறேன். அப்படி மறையிறதா தான் எனக்கு ஒரு சின்ன அடங்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு நிலத்துண்டு தாவேன், உனக்கு அப்படி விருப்பமாக இருந்தா இதெல்லாம். உடனே ரொம்ப சந்தோஷப்படான், நிஜமா நான் கட்டிட மாட்டேன்னான்னு சொல்லி விளங்கிச்சா. அப்படி சாமியான எல்லாத்தனும் கெட்டுனான். அது மட்டும் இல்லை, தஞ்சாவூர்லேருந்து அவன் ஒரு கோபுரம் வச்சான். அங்கே போகிறத கிளப்பினா என்னென்னு ஒவ்வொரு நாளும் தஞ்சாவூரில் அவன் அரண்மனையிலேருந்து ஒரு இதில் ஏறி பார்த்தா நாகூருடைய பெரிய மணாரா இருக்குத, அது கண்ணில் படணும், பார்த்துட்டு ஒரு ஆசீர்வாதம் வேண்டிட்டு தான் மற்ற வேலை பார்க்கணும் சொல்லி அப்படி வசத்திட்டான். நாகூர் சீரியலில்